வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதி திமுகவில் தலையெடுக்கும் வாரிசா உச்சகட்ட பூசல். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது திமுகவின் கோட்டையாக கருதப்படும் சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதி அதிமுகவில் விரிசல் ஏற்படுமா என்ற அந்த காட்சிகளெல்லாம் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்களாம். அதாவது திமுகவின் கோட்டையாக கருதப்படும் சென்னை எழும்பூர் தொகுதி அதாவது அதிமுக விரிசல் ஏற்படுத்துமா என்ற அந்த காட்சியில் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இங்கு அதிமுக ஒரு முறை கூட வெற்றி பெறவில்லை. எழும்பூர் தனி தொகுதி. சென்னையில் மொத்தம் 16 சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கிறது. இதில் எழும்பூர் தொகுதி மற்றும் திருவிக நகர் சட்டப்பேரவை தொகுதியில் தனி தொகுதியிலாவே இருக்கிறதாம். கடந்த 1957 ஆண்டு முதல் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அமலில் இருக்கிறது. இங்கு அதிமுக பலமுறை வெற்றி பெற்று தனது கோட்டையாகவும் இந்த தொகுதி விளங்குவதாகவும் செய்திகள் வெளிவந்தன. எழும்பூர் தொகுதியில் அதிமுக ஒரு முறை கூட வெற்றி பெறவில்லை என்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும். தேமுதிக கூட ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறது. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி வெறும் 200 வாக்கு வித்தியாசத்தில் எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றாராம். திமுகவிலிருந்து பிரதி இளம்பதியிலும் இந்த முறை எழும்பூர் தொகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதன் பின்னர் தான் அவர் அதிமுக சென்ற அவர் அங்கிருந்து ஓபிஎஸ் அமமுக என்று பல்வேறு பிரிவுகளை பயணித்து தனி கதையாம். இன்றைக்கு அவரது மகன் பிரதி இளம் சுருதி திமுகவில் ஆக்டிவாக செயல்பட்டு வருகிறாராம். இந்த முறை எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக திமுகவை சேர்ந்த பரந்தாமன் இருக்கிறார். அநேகமாக அவர்தான் மீண்டும் அடுத்த முறை எழும்பூரில் களம் இறங்குவார் என்று கூறப்படுகிறதா. சமயம் பரிதி இளம் சுருதி எழும்பூர் சட்டமன்ற தொகுதியை குறிவைத்து திமுக காய் நகர்த்தி வருவதாகவும் பரந்தாமனுக்கு தலைவரியும் ஏற்படுத்தியுள்ளதாம். அந்த முறை அதிமுக கூட்டணி சார்பில் எழும்பூர் தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பாண்டியன் போட்டியிட்டு 30,064 வாக்குகள் தான் பெற முடிந்தது. மொத்தம் பதிவான வாக்குகளில் 25% தான் பெற முடிந்ததாம். இத்தனைக்கும் தென் மாவட்டத்தில் செல்வாக்குமிக்க ஜான் பாண்டியன் அவர்கள் தனி கட்சி தலைவராக இருந்த போதிலும் எழும்பூர் தொகுதியில் அவரால் ஜொலிக்க முடியவில்லை. தென் மாவட்டத்தைச் சேர்ந்த அவருக்கு எழும்பூர் தொகுதி வாக்காளர்களும் கை கொடுக்கவில்லையாம். மேலும் எழும்பூர் தொகுதியானது திமுகவின் கோட்டையாகவே இருப்பதால் அங்கு பலமான வேட்பாளர்களை களமிறக்க வேண்டிய கட்டாயத்தில்தான் அதிமுக தற்போது இருக்குது என்று கூறலாமா. ஆனால் அந்த கட்சி பொறுத்தவரை எழும்பூர் தொகுதியில் செல்வாக்குமிக்க தலைவர்கள் யாரும் இல்லை என்பதால் இந்த முறையும் கூட்டணி கட்சியே எழும்பூர் தொகுதியை ஒதுக்கீடு செய்துவிடலாம் என்று அதிமுக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதா. அது மட்டுமன்றி அதிமுகவின் வேட்பாளர் யார் என்பதில் தற்போதைய எம்எல்ஏ பரந்தராமனுக்கு முன்னாள் எம்எல்ஏ பரதி இளம்வழுதி மகன் இளம் சுருதிக்கும் இடையே பனிப்போரும் வெடித்திருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா. அது மட்டுமன்றி சென்னை மேயர் பிரியா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதால் அவரும் எழும்பூர் தொகுதியில் போட்டியிடலாம், ஆச்சரியப்படுவதில்லை என திமுக வட்டாரங்களெல்லாம் செய்திகள் வெளிவந்தன. இதனைத் தொடர்ந்துதான் எழும்பூர் சட்டமன்ற தேர்தலில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியின் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் பெரிய அளவில் ஆக்டிவாக இல்லை என்பதை திமுகவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் இருந்து வருகிறதா. எழும்பூர் தொகுதியில் இஸ்லாமியர்கள் கணிசமான அளவில் வசிப்பதால் திமுக கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பாதிக்காது என்று அக்கட்சி திரவராம கூறுகிறது. வேட்பாளர் யார் என்று கேள்வியெல்லாம் எழுந்த நிலையில்தான் எழும்பூர் தொகுதியில் யார் என்பதை 2026 அரசியலானது முடிவெடுக்கப்படும் என்று செய்திகள் வெளிவந்தன. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.